கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1657க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 33ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். நாம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நியாயாதிபதியாகிய கர்த்தரிடத்தில், நியாய பிரமாணங்களை தந்த கர்த்தரிடத்தில், அதாவது தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகளை தந்த கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர்தான் உலகம் முழுவதற்கும் ராஜா. இயேசுதான் உலகம் முழுவதையும் ஆளுகிறவர். உலகம் முழுவதற்கும் அவருடைய பாதுகாப்பு தேவை. அல்லேலூயா. நாம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நியாயாதிபதியாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், கர்த்தரை நம்புங்கள், பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ரட்சிப்பார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். நாம் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நீதிபரராய் நியாயாதிபதியாய் இருக்கிற இயேசுவினிடத்தில் வாருங்கள். ஒருவேளை வந்த அநேகர் திரும்பி விட்டார்கள். அப்படி திரும்பினவர்களை மீண்டும் அழைக்கிறார். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுவார், பராமரிப்பை கட்டளையிடுவார், ஜீவனை கட்டளையிடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.